கணிதக்குரிய அல்ஹாஜ் AR சஃபா முஹம்மத் நஜாஹி முகத்தமுல் காதிரி ஆலிம் அவர்களை அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கல்விமான்களே, புத்திஜீவிகளே, பள்ளிவாயல் நிர்வாகிகளே, பாடசாலை அதிபர்களே, அரசியல் பிரமுகர்களே மற்றும் அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே, பொதுவாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் நேரத்தை கருத்தில் கொண்டு மொத்தமாக விழித்து சங்கையான ரமலானுடைய மாதத்திலே இறுதிப்பத்திலே லைலத்துல் கத்ரை எதிர்பார்க்கக்கூடிய காலப்பகுதியிலே இந்த இஃப்தாருடைய நிகழ்விலே நாம் அனைவரும் கலந்திருக்கிறோம். இது நீண்ட பயான் பண்ணுகின்ற நேரம் அல்ல. அறிவிக்கப்பட்ட பொழுது சொல்லப்பட்டது போல சிந்தனைக்குரிய நேரம். ஒரு மனிதனுடைய உடலுக்கு எவ்வாறு உணவு அவசியப்படுகிறதோ அதுபோல ஒரு மனிதனுடைய ரூஹுக்கு உணவுகள் அவசியப்படுகின்றன. உடலுக்கு உணவு அவசியப்படுவது போல மனிதனுக்குள் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து ஊதப்பட்ட அமானிதமாகிய ரூஹ் என்று சொல்லக்கூடியதற்கு சில உணவுகள் இருக்கின்றன. ரூஹை பொறுத்து உங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தன்னுடைய ரூஹில் நின்று மனிதனுக்கு ரூஹை ஊதினான். உங்களுக்கு பார்வையையும் கேள்வியையும் இதயத்தையும் அவன் அதன் மூலம் உருவாக்கினான். இது குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய செய்தி. ஒரு மனிதனுடைய ரூஹ் தூய்மையாக பலமானதாக இருக்கும் என்றிருந்தால் அவன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுதே இந்த உடலை விட்டு இந்த சர்வ பிரபஞ்சத்தையும் அறியக்கூடிய அல்லது ஆளக்கூடிய வல்லமையை மனிதன் பெற்றுவிடுகிறான். அதனால்தான் ரூஹானியத் என்கின்ற சக்தி மிகைத்தவர்களை இஸ்லாம் ஒரு தனியான அடையாளத்திலே எங்களுக்கு தரும். மனித குலத்திலே வாழ்ந்தவர்களில் ஆத்மீகத்தின் உச்சத்தை அடைந்தவர்கள் காற்றிலே பறந்திருக்கிறார்கள் என்றால், தண்ணீரிலே நடந்திருக்கிறார்கள் என்றால், அது இஸ்லாத்தின் பார்வையில், இதர சமயங்களை பொறுத்தல்ல, இஸ்லாத்தின் பார்வையிலே அதற்கு ரூஹானியத் என்கின்ற ஆற்றல் மிகைத்த நிலை என்று அதற்கு சொல்லப்படும். அதற்கு பயணத்துக்கு வாகனம் அவசியப்படுவதில்லை. எல்லா ஆற்றலையும் மிகைக்கக்கூடிய வல்லமை அந்த ரூஹின் சக்தி வலுப்பெறுகின்ற பொழுது மனிதனுக்கு ஏற்படுகிறது. அதற்காக மனிதன் ரூஹுக்கு கொடுக்க வேண்டிய உணவை சரியாக கொடுத்து அதை வளர்க்க வேண்டும், வளப்படுத்த வேண்டும். அதுதான் பிரதானமாக 3 விடயங்களில் மனிதன் ரூஹுக்கு உணவளிக்க வேண்டும். அதில் ஒன்று, உணவை அவன் கட்டுப்படுத்தியாக வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. உணவை பொறுத்து இஸ்லாத்தின் பார்வை, உன் முதுகு வளைந்து விடாமல் அதை நேராக வைத்துக் கொள்வதற்கு ஒரு கவள உணவு உனக்கு போதுமானது என்றால் அந்த உணவு உன்னுடைய வாழ்வுக்கு போதுமானது. ஆனால் நாம் வயிறு முட்ட உண்ணுகின்ற பொழுது, இஸ்லாமிய அளவை தாண்டி உண்ணுகின்ற பொழுது, இஸ்லாம் அழகான அளவுகோலை தருகிறது. வயிற்றை 3 பகுதியாக பிரித்து, ஒரு பகுதியை உணவால், 2ஆம் பகுதியை நீரால், 3ஆம் பகுதியை இடைவெளியாக வைத்துக் கொண்டால் ஆரோக்கியம் இருக்கும். ஆனா பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் சாப்பிடாட்டி ஆனட பிலம் குறைஞ்சிரும் சொல்லுவாங்க. அது ஹதீஸில் அப்படி இல்லை. அது என்னத்துக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியா. ஆனால் எந்த அளவுக்கு உணவை கட்டுப்படுத்த முடிகிறதோ அந்த அளவு ரூஹு பலமடைகிறது. அதற்கான பயிற்சியை, வருடாந்த பயிற்சியாக ரமலானுடைய நோன்பை எங்களுக்கு இறைவன் தந்திருக்கிறான். மாதாந்த பயிற்சியாக ஐயாமுல் பீல் என்கின்ற பிறை 13, 14, 15 நோன்புகளை தந்திருக்கிறான். வாராந்த பயிற்சியாக திங்கள், வியாழன் 2 நாட்கள் நோன்பு நோக்கின்ற பயிற்சியை தந்திருக்கிறான். இதர சிரேஷ்ட நாட்கள் இருக்கின்றன, அது வேறு. அரஃபா இருக்கிறது, ஆஷூரா இருக்கிறது, அது வேறு விடயங்கள். ஆனால் நோன்பின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய உணவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற பொழுது அவன் உடலால் மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூமு தஸிஹு, நீங்கள் நோன்பு நோற்றால் உடல் ஆரோக்கியத்தை அடைவீர்கள் என்று சொன்னார்கள். அது நபிமொழி. ஆனால் ஆத்மீக ரீதியாக ஒரு மனிதனுடைய ரூஹினுடைய வல்லமை, ஆற்றல்
வலுப்பெறுகிறது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தருகிறது. நீங்கள் பாருங்கள், நோன்பு அல்லாத காலத்துல காலையில ஒரு 8 மணிக்கு அல்லது 9 மணிக்கு காலை சாப்பாட்டை வயிறு முட்டை தின்னுங்க. ஒரு 4 தயிர் வடை, 4 உளுந்து வடை, உங்களுக்கு வேண்டிய மட்டும் தின்னுங்க. நீங்க வயிறு முட்டை திண்டாலும் உங்களுக்கு பகல் 1 மணி இல்ல 2 மணிக்கு பகல் சாப்பாடு பசிக்கும். பசிக்குமா பசிக்காதா? காலையில வயிறு ஃபுல்லாகி ரெண்டு, பகலையும் பசிக்காம இருக்க மாட்டா. பகல் எவ்வளவு திண்டாலும் பின்னரமாகிட்ட ஒரு டீ டைம் ஒன்று கட்டாயம் தேவை. ஆனால் ரமலானுடைய காலத்தை பாருங்க, சஹருடைய நேரத்துல சஹருடைய உணவை இஸ்லாமிய முறைப்படி ஒருவன் 4 மணிக்கு சாப்பிட்டானண்டா, 4:30 மணிக்கு சாப்பிட்டானண்டா, அன்றைய நாள் மாலை 6:15 வரைக்கும் அவனால் எந்த உணவும் இல்லாமல், ஆகாரம் இல்லாமல், நீர் இல்லாமல் அவனுடைய உடலால் உயிர் வாழ முடிகிறது என்றால் அது உணவின் ஆற்றல் அல்ல, அதுதான் ஆன்மீக ஆற்றல், அதுதான் ஆன்மீகம். அதனால்தான் உணவை குறைத்தால் வாழ முடியாது, உணவை குறைத்தால் ஆரோக்கியம் பெற முடியாது, வேலைக்கு சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், ஆணப்பிலம் வேணும் என்கிறதெல்லாம் கதை. இஸ்லாம் சொல்வது இதைத்தான். இஸ்லாம் என்ன சொல்கிறது? சஹருடைய அந்த நேரம் இருக்கிறதே அது சாதாரண நேரம் அல்ல. மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க சஹருடைய வேலை என்பது மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகின்ற பரக்கத்தான நேரம். அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே தான் உணவிலும் வாழ்விலும் பரக்கத்தை வைத்திருக்கிறான். மற்ற நேரத்திலையும் அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். ஆனா சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் தஆலா, என் அடியார்களே, என்னிடத்தில் நீங்க கேட்கறதுக்கு இல்லையா? உணவு கேட்க ரெடி இல்லையா? உடை கேட்க ரெடி இல்லையா? அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஒரு பரக்கத்தான நேரம். அந்த நேரத்தில் உண்ணுகின்ற உணவிலே பரக்கத் உடலுக்கு மட்டுமல்ல ஆன்மாவுக்கும் இருக்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக உறக்கத்தை குறைக்க வேண்டும், உணவை குறைக்க வேண்டும். இரண்டாவதாக உறக்கத்தை குறைக்க வேண்டும். இங்கே டாக்டர்கள் இருப்பீர்கள், வைத்திய மேதைகள் இருப்பீர்கள். ஆனால் இஸ்லாத்திலே அறிஞர்கள் சொல்வார்கள், எந்த அளவுக்கு உறக்கத்தை நாம் குறைக்கிறோமோ அதுவும் ஆத்மாவுக்கு பலம். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னான், யா அய்யுஹல் முஸம்மில், போர்வை போற்றிய நாயகமே யா ரசூலல்லாஹ், குமில் லைல இல்லா கலீலா, இரவு முழுக்க நீங்கள் இறை தியானம் செய்யுங்கள், சொற்ப நேரத்தை தவிர. இல்லா கலீலா, உறக்கத்துக்காக சொற்ப நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். ஒன்று, அந்த இரவை 2ஆக பிரிச்சு பாதியை நீங்க உறக்கத்துக்கு, பாதிய வணக்கத்துக்கு எடுங்க. இல்லையா 3ஆக பிரித்து ஒரு பகுதியை உறக்கத்துக்கு எடுங்கள், 2 பகுதியை வணக்கத்துக்கு எடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறான். டாக்டர்கள் சொல்வார்கள் 8 மணித்தியாலம் அல்ல 6 மணித்தியாலம் 7 மணித்தியாலம். ஆனா அல்லாஹ் உறக்கத்தை குறைப்பது ஆன்மாவுக்கு பலம் என்று சொல்கிறான். முதலாவது உணவை குறைக்க வேண்டும், உறக்கத்தை குறைக்க வேண்டும், பேச்சை குறைக்க வேண்டும். பேச்சை குறைக்கின்ற அளவுக்கு மனிதனுடைய ஆன்மா பலம் பெறுகிறது. ஆக இந்த கல்மியான் போரம் அமைப்பினுடைய இந்த வருடாந்த இஃப்தார் நிகழ்விலே கலந்திருக்கின்ற நாம் அனைவரும் ரமலான் சிந்தனையாக, எம் ஆன்மாவுக்கு பலமாக, ரூஹுக்கு பலமாக இந்த 3 விடயங்களையும் முடியுமானவரை கட்டங்கட்டமாய் கட்டுப்படுத்தி ஆத்மீக பலன் பெறுவோமாக, உடல் ஆரோக்கியம் பெறுவோமாக, அல்லாஹ்வின் திருப்தியை அடைவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கு நல்லது புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.